அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இனி இவருக்கு இந்த சித்திக் என்கிற அடைமொழியை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுது கொடுத்தார்? அபூபக்கர் என்றுதான் பெயர் இருந்தது. எப்பொழுது கொடுத்தார்? ஒரு நாள் இதே போல இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து அபூபக்கர் சித்திக் அவருடைய வீட்டுக்கு ஒரு நாள் படையெடுத்து ஓடினார்கள். எப்பொழுது? அல்லாஹ்வுடைய ரசூல் மேராஜுக்கு போயிட்டு வந்த பிறகு மக்களை எல்லாம் சந்தித்து நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். எல்லோரும் சிரித்த ஆரம்பித்தார்கள், ஏளனம் செய்ய ஆரம்பித்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களே தடுமாற ஆரம்பித்தார்கள். எல்லோரும் தீர்வு காண ஓடினார்கள் அபூபக்கர் சித்திக் அவருடைய வீட்டுக்கு. ஓடி போய் திரண்டு வந்த படையை அமர வைத்து அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன நடந்தது என்று கேட்டார்கள். என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஒரே நாளில் பைத்துல் முகத்தஸ் சென்று நபிமார்களுக்கெல்லாம் தொழுக வைத்தாராம், நரகத்தை பார்த்தாராம், சொர்க்கத்தை பார்த்தாராம், இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார், எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சொல்கிறார். வந்த கூட்டம் சொல்லுகிற செய்தியை மட்டுமே அடிப்படையாக வைத்து அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யாரை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள்? நீங்கள் யார்? பேசுகிறவர் யார்? அவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ் நாடினால் ஒரு நிமிடத்தில் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தையும் அல்லாஹ் நாடினால் உண்டாக்குவான். நீங்கள் சமாதானமாக இருங்கள் அல்லது என்னோடு வாருங்கள், நானும் வருகிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் போய் பேசினார்கள். பைத்துல் முகத்தஸோட ஜெருசலத்திற்கு அதிகம் வியாபார நிமித்தமாக போயிட்டு வந்தவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள். பள்ளியிலே தொழுதிருக்கிறார் பைத்துல் முகத்தஸில். பைத்துல் முகத்தஸை நன்றாக பார்த்திருக்கிறார். எங்கெங்கு தூண்கள் வருகிறது, எங்கெங்கு வண்ண வண்ணமான விளக்குகள் எங்கெல்லாம் இருக்கிறது, எவ்வளவு வாதல்கள் இருக்கிறது, எவ்வளவு ஜன்னல்கள் இருக்கிறது, துல்லியமாக தெரியும் அபூபக்கர் அவர்களுக்கு. அமர்ந்து பேசுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை அப்படியே விவரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமையை குறித்து அப்படியே பேசுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் பேச 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 அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கண்களிலே இருந்து கண்ணீர் வருகிறது. காரணம், மக்காவிலே இருந்து எங்கும் இடம்பெயர்ந்து செல்லாத ஒரு இறை தூதர் பைத்துல் முகத்தஸை குறித்து இந்த அளவுக்கு தெளிவாக விளக்குகிறார் என்றால் கண்டிப்பாக இவர் மிஅராஜுடைய பயணத்திற்கு சென்ற பிறகுதான் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களை இன்னும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்று சொன்னார்கள். விசுவாசத்தோடு இருந்த மக்கள் எல்லாம் உறுதியானார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மிஅராஜுடைய பயணத்தை சொன்ன பொழுது எல்லா மக்களும் எதிர்த்தார்கள் என்று இல்லை, ஏற்றுக்கொண்டார்கள் சஞ்சலத்தோடு. எப்படி எதிர்த்து பேசுவது, நம்பாமல் இருக்க என்ன வழி, இப்படி எல்லாம் இருந்தார்கள் மக்கள். அபூபக்கர் அவருடைய தலைமையில் வந்த அந்த கூட்டத்தை அபூபக்கர் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தி, இவர் அல்லாஹ்வுடைய ரசூல், அவர் சொல்வது உண்மை, பைத்துல் முகத்தஸ் அப்படித்தான் உண்டு என்று சொல்லி எல்லோரையும் உறுதிப்படுத்தினாரே. அந்த சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இனி சித்திக், அபூபக்கர் மட்டுமல்ல அபூபக்கர் சித்திக் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சித்திக் என்றால் அதிக உண்மைப்படுத்துபவர், கூடுதலாக நம்பக்கூடியவர். சொன்னவுடன் அது குறித்து எந்த யோசிக்காமல் உடனடியாக நம்புகிறவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட ஒரு அடைமொழி கிடைத்த ஒரு அன்பு தோழர் அவர்.